ஷீலா, என்ன ஷீலா சொல்ற? பின்ன என்னடா, கைக்கு கிடைச்ச சந்தியாவை எப்படி கை நழுவ விட்டுட்டியடா? சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க அருமையான சான்ஸ், இப்படி கோட்டை விட்டுட்டியே. இப்ப என்ன பண்றது ஷீலா? சந்தியா எனக்கு கிடைக்க மாட்டாளா? அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சதீஷை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையா தான் இருப்பாருன்னு. மற்றவங்களுக்கு உதவி பண்ற மனசு இருக்கு பாத்தியா? சதீஷ் 100 வயசுக்கு நல்லா இருப்பாருமா. கமலாம்மா புள்ள சதீஷ்னு கேள்விப்பட்டதும் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வருத்தமா இருக்குமா. ஏன்பா, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? கமலாம்மா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை சதீஷுக்கு பொண்ணு கேட்டாங்கம்மா. அப்போ நான் அவங்கக்கிட்ட அவங்க மனசு நோகிற மாதிரி பேசிட்டேன். அதை நினச்சாத்தாம்மா அப்பாவுக்கு கவலையாக இருக்கு. அன்னைக்கு அந்த கமலாம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்பா, அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஏன்னா அன்னைக்கு நம்மளோட சூழ்நிலை அப்படி அவங்க கிட்ட நம்மள பேச வச்சிருச்சுப்பா. அதெல்லாம் கமலாம்மா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கமலாம்மா அவங்க பையனை விட ரொம்ப நல்லவங்க. சந்தியா, அந்த ஆண்டவன் நமக்கு நல்லவங்களுடைய நட்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் பாத்தியா? கமலாம்மாவும் சதீஷும் நமக்கு நட்பா கிடைச்சது கங்கை நதி கடல்ல கலந்த மாதிரிமா. அவங்கள கங்கா நதிங்கிறீங்க, நம்மள கடலுங்கிறீங்க. அப்போ நாம நல்லவங்க இல்லையா? அப்படி இல்லம்மா, கங்கை நதியை விட கடல் தாம்மா பெருசு. உனக்கு ஒன்று தெரியுமா? கடல் தண்ணி ஆவியா மேலே போய்த்தாமா திரும்ப மழையா பெய்யுது. அதனால தான் ஆறுகள்லாம் நிரம்புது. நீ தலை காவேரிடா. சரி, சக்தி கிட்ட ஐடியா கேட்போம். டேய், எங்கடா இருக்க சக்தி? அண்ணா, நீங்க தானே வட்டியை வசூல் பண்ண சொன்னீங்க, அதான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா? டேய், நீ வசூல் பண்ணது போதும், முதல்ல எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. என்னண்ணா, என்ன விஷயம்? டேய் சக்தி, இப்ப என்னடா பண்றது? என் பையன் சதீஷ் சந்தியாவை மறக்க மாட்டான் போல இருக்கு. அந்த சந்தியாவை என் மருமகளை ஏத்துக்க முடியாதுடா. ஏத்துக்கவும் மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணாடா, அவ எனக்கு அட்வைஸ் பண்றா. டேய் சக்தி, சதீஷ் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுடா. அதுக்கு என்னடா பண்ணலாம்? அண்ணா, நீ என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? பேசாம நீ உன் பையனுக்கு போனை போடு. அப்பம் பேச்ச தட்டுற பிள்ளைங்க இருக்கானே, உன் பேச்ச கேட்பான். நீ அவனுக்கு போனை போடு. சக்தி சொல்றதும் சரிதான். பேசாம சதீஷ்க்கு போன் போட்டு பார்ப்போம், என்னதான் சொல்றான்னு கேட்போம். இந்த ஆள் இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான். என்னவா இருக்கும்? கொப்பம் அவன எட்ரா போன. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. டேய், என் போனை கட் பண்றியா நீ? இருடா, உன்னை வச்சுக்கிறேன். திரும்பவும் கால்
என்ன என் புள்ள எனக்கே தண்ணி காட்டுறா? இவ இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? ஏன் போன் இவ எடுக்க மாட்டேங்கிற? பொண்டாட்டியவே 2 வச்சிருக்கிறவன் போனை மட்டும் ஒன்னா வச்சிருப்பேன். அது இன்னொன்னு இருக்குடா. வேற நம்பர்ல இருந்து வரேன்டா. மை டியர் சார். இது புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? நான் உன் அப்பம் பேசுறேன்டா. சதீஷ், நல்லா இருக்கியா கண்ணு? நீ என் அப்பனா வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படியா நல்லா இருப்பேன்? நீ என்ன நல்லா இருக்க விட்டுருவியா? டேய், நீ நல்லா இருக்கணும்னு தான்டா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஆடு நனையுதுன்னு ஓனா அழுதுச்சான். அப்புறம் சொல்லுங்க மிஸ்டர் ஓனா. டேய் சதீஷ், நீ என்னை எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோ. ஆனாலும் நீ என் புள்ளடா. என்கிட்ட உனக்கு இல்லாத யோ, உரிமையா? விஷயத்துக்கு வாயா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சதீஷ், அந்த சந்தியா உனக்கு வேண்டாம்டா. அவ உனக்கு பொருத்தமானவளே இல்லடா. டேய், அப்பா சொல்றத கேளுடா. நீ மட்டும் என் அம்மாவுக்கு பொருத்தமானவனா என்ன? பதில் சொல்லு. நீ எல்லாம் என் அம்மாவை கட்டிக்கிட்ட, நான் சந்தியாவை கட்டிக்கூடாதா? சந்தியாவுக்கு என்ன குறைச்சல்? அவ சொக்க தங்கம். என் அம்மாவோட உயிரை காப்பாத்தினவ. டேய், அந்த சந்தியா நல்லா சொக்குப்பொடி போட்டு உன்னை மயக்கி வச்சிருக்கான். அவளை நீ கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பமும் நல்லா இருக்காது, நீயும் நல்லா இருக்க மாட்டா. டேய், அவளை மறந்துடுறா. டேய், உன் அப்பா உனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணா பார்த்து கட்டி வைப்பண்டா. இங்க பாருங்க மிஸ்டர் தினேஷ், இப்படி நீங்க மாமா வேலை பாக்குறீங்க. டேய் சதீஷ், இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேறையா இருக்கும். உன்னை என் அம்மாவோட புருஷன் கூட பார்க்க மாட்டேன். டேய், என்ன டென்ஷன் ஏத்தாத ப்ளீஸ். நான் சொல்றத கேளுடா. யோ, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல நான் சொல்றத கேளு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சந்தியா தான் எனக்கு மனைவி. நான் தான் அவளுக்கு புருஷன். உன் நாளானது என்னவோ அதை பார்த்துக்கோ. டேய் சதீஷ், சி பெய்யா. சந்தியாவையாடா கல்யாணம் பண்ண போற? நான் விடவே மாட்டேன்டா. சந்தியா உனக்கு பொண்டாட்டி கிடையாதுடா. அவளை நான் என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. சந்தியா, 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 என்ன மன்னிச்சிரு சந்தியா. நான் உங்க அப்பாட்ட, அதான் என் மாமா கிட்ட நான் அப்படி நடந்திருக்கவே கூடாது. அப்புறம் சந்தியா, எங்க அம்மா, ச்சீ, அவ போய் எனக்கு அம்மாவா? அவ சும்மா எங்க அப்பாவோட ஒப்பாட்டி. அந்த கேடு கெட்டவ உன்கிட்ட பேசினது எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவளை வீட்டை விட்டு தொத்திருப்பேன். அவ பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சந்தியா. சாரி சந்தியா. பிரச்சலம் எனக்கு அப்பவே நல்லா தெரியும். ஏன்னா நீ என்ன தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்ட. அன்னைக்கு அந்த பரதேசி நல்லவ மாதிரியே, நான் நம்புற மாதிரியே நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டா சந்தியா. நானும் அதை நம்பிட்டேன் சந்தியா. நம்பிருக்க கூடாது. நான் முட்டாள் 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 முட்டாள். சந்தியா, சந்தியா, நான் உனக்கு கொடுத்த 1 லட்சத்தை திரும்ப நான் கேட்கவே இல்லை. நீங்களா தான் உங்க அங்கிள்கிட்ட கொடுக்க வச்சு என்கிட்ட கொடுத்த. அத நான் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அவரு நான் சொல்றத கேட்காம என் கையில பணத்தை வச்சுட்டு போயிட்டேன்ட்டாரு. சந்தியா, சந்தியா, ப்ளீஸ் சந்தியா, நான் உன் காலில் வேணா விழுறேன் சந்தியா. என்ன மன்னிச்சிரு சந்தியா, என்ன மன்னிச்சிரு சந்தியா, ப்ளீஸ் சந்தியா. சந்தியா, நீ மட்டும் என்னை ஏத்துக்கலன்னு வச்சுக்கோ,
நான் என் கழுத்தை அறுத்து செத்துருவேன். ஏன் அப்படி பாக்குற? நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? அத்துக்க போறேன் பாரு. டேய் அருண், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? நான் பைத்தியம்தான். சத்யா மேல காதல் பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு சத்யால மட்டும்தான் முடியும். ஷீலா, நீ போய் சந்தியாவை கூட்டு வா. நானும் சந்தியாவும் யாருக்கும் தெரியாம இங்க ஓடிடுறோம். நாங்க போற இடம் ரொம்ப சூப்பர் இடம். எங்க 2 பேருக்கு தவிர யாருக்கும் தெரியாது. நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருப்போம். ஓ ஷீலா, ப்ளீஸ் ஷீலா, எனக்காக சந்தியாவை கூட்டு வா ஷீலா. ப்ளீஸ் ஷீலா, ப்ளீஸ். ஐயோ அருண், ஒரு நிமிஷம் பேசாம இருக்கியா? சந்தியா உனக்கு கிடைக்க மாட்டாடா. சந்தியா உன்னை லவ் பண்ணவும் மாட்டா. சந்தியா சதீஷ லவ் பண்றா. சந்தியாவை நீ மறந்துரு. சந்தியா சத்தியமா உனக்கு இல்ல. உனக்கு இல்லவே இல்லடா. அவன் உன் ஆளே இல்ல. அவன் அந்த சதீஷோட ஆளு. புரிஞ்சுதா? ஏய், ஏய், ஏய். கையெடுடா. ஏய். கையெடுடா. கையெடு. ஷீலா, ஷீலா, என்ன மன்னிச்சிரு ஷீலா. சாரி ஷீலா, தெரியாம பட்டு ஷீலா. நீ எனக்கு சந்தியா இல்லைன்னு சொன்னல, அந்த அந்த மாதிரி ஆயிட்ட ஷீலா. இன்னொரு தடவை அப்படி பேசாத ஷீலா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. நீ ஏன் அப்படி பேசலாமா? அழாத அருண், முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. நான் சொல்றத இப்பவாது கேளு. சண்டைக்காரன் கால்ல விழறத விட சாட்சிக்காரன் கால்ல விழறது மேல்னு பெரியவங்க சொல்வாங்க. நீ பேசாம நேர்ல போய் சதீஷ பார்த்து சந்தியா மேல வச்சிருந்த அன்பை எடுத்து சொன்னா சதீஷ் சந்தியாவை உனக்கு விட்டு கொடுத்துட்டு போக நிறைய சான்ஸ் இருக்கு. வா, இப்பவே போலாம். யாரு? நானா? சதீஷ்ட கெஞ்சி அவன் விட்டு கொடுத்து சந்தியாவோட நான் வாழணுமா? இல்ல, சந்தியா எனக்கு தான். நான் சந்தியாவை அடைஞ்சே தீருவேன். நான் சந்தியாவை அடையாம அடங்க மாட்டேன். பாக்குறியா? சந்தியா சதீஷ்கா இல்ல எனக்கான்னு நீ பார்க்க தான் போற. கண்டிப்பா இந்த அருணுக்கு தான் அந்த சந்தியா. சதீஷ், டே, என்னப்பா ஆச்சு? ஏன் டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லதாமா இருக்கு. அப்படியா? சரிப்பா, சாப்பாடு ரெடியா இருக்கு. வா வாப்பா. எனக்கு சாப்பாடு வேண்டாமா? ஏன்பா, இன்னைக்கு வேலை அதிகமா? ரொம்ப டயர்டா இருக்க? சரி சரி, நான் சுடு தண்ணி வைக்கிறேன். நீ வெந்நீர்ல குளிச்சேன்னா உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும். வா. மா, எனக்கு உடம்பு வலி இல்ல, பின்ன மனசுதான் ரொம்ப வலிக்குது. என்னப்பா சொல்ற? உனக்கு மனசு வலிக்குதா? உன் மனசை யாருப்பா காயப்படுத்தினா? வேற யாருமே என்ன காயப்படுத்துவா? உன் புருஷன்தான் என் மனச காயப்படுத்தி என்ன கவலைப்பட வைக்கிறதே. அந்த ஆளுக்கு வேலையா போச்சுமா? அப்படி என்னதான்ப்பா உன்கிட்ட சொன்னாரு? என்ன சொன்ன அந்த ஆளு? நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சந்தியா நல்லவ இல்லையா? சந்தியா நல்லவ இல்லையா? இவர்தான் ரொம்ப நல்லவரா? சதீஷே, எனக்கும் அந்த ஆள் போன் பண்ணாரா? என்ன, அந்த ஆள் உங்களுக்கு போன் பண்ணானா? ஆமா, எனக்கு போன் பண்ணாரு. நான் அவர் சொன்னதை கேட்கலன்ன உடனே உனக்கு போன் பண்ணிருக்காரு. இருங்கம்மா, இனிமேல் அந்த ஆளு நம்ம 2 பேருக்குள்ள யாருக்குமே போன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாத மாதிரி நான் பண்றேன். அந்த ஆளை நான் வச்சு செய்ய போறேன். சதீஷே, உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை? அவன் கதைய நான் முடிக்கிறேன். நீ பயப்படாத சதீஷே. அந்த பாவிய கொன்னு நான் பாவத்தெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். நீ பயப்படாத. என் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் தானே அவன் எனக்கு புருஷன்.
உனக்கு அப்ப தாலியே இல்லாம பண்ணிட்டா மா என்னம்மா பண்ண போறீங்க? அந்த ஆளை நான் விவாகரத்து பண்ண போறேன். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஆளு நம்ம 2 பேருக்கும் தொல்லை கொடுப்பான்னு பாப்போம். மா சுப்போம்மா, நீங்க எடுத்த இந்த முடிவை எப்போவோ எடுத்திருக்கணும். பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆனாலும் லேட்டஸ்டா எடுத்திருக்கீங்க. நீங்க எடுத்த இந்த முடிவுக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் மா. அம்மா அப்பாவை விவாகரத்து பண்றேன்னு சொன்ன உடனே வாழ்த்துக்கள் சொன்ன மகன் நீ அதான் பார்ப்ப. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா எதுக்குண்ணா அவசரமா வர சொன்னீங்க? அண்ணா என்னன்னு சொல்லுங்கண்ணே. நான் உங்க தம்பி மாதிரிண்ணே. டேய் சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சீக்கிரட்டா செஞ்சு முடிக்கணும். இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? குறிப்பா என் பையன் சதீஷுக்கு தெரியவே கூடாது. அண்ணே முதல்ல விஷயத்த சொல்லுங்கண்ணே. அது என்னவோ அதை நான் முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ல போற விஷயத்த விடிஞ்ச உடனே நான் மறந்துடுவேனே. அப்புறம் எங்கேருந்து நான் வெளியில தெரிய போகுது? அந்த சந்தியாவை சதீஷ் கிட்ட இருந்து பிரிக்கணும். இதான் விஷயமாண்ணே. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இத நீங்க கூரை மேல நின்று கூவியே சொல்லலாம். என்னமோ காது வச்ச மாதிரி சொல்றீங்க. இந்த மேட்டரை நீங்க 100 முறை சொல்லிட்டீங்க. சீ, வாய மூடா. அதிக பிரசங்கித்தனமா பேசுற. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு பேசுடா. முந்திரி கொட்ட மாதிரி பேசாத. புரியுதா? அண்ணே விஷயத்த சொல்லாம புரிஞ்சுதான்னு கேட்டா எப்படின்னு? விஷயம் என்னவோ தெளிவா சொல்லுங்கண்ணே. அப்பதானே நான் இதை பக்காவா பண்ண முடியும். அந்த சந்தியாவையும் என் மகன் சதீஷையும் பிரிக்க பல வகையில நான் முயற்சி பண்ணிட்டேன். ஆனா எல்லா விஷயத்திலயுமே நான் தோத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை சந்தியா விஷயத்துல நான் தோக்கவே கூடாதுடா. அண்ணே நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவும் தோக்க மாட்டீங்க, ஜெயிச்சுட்டு தானே இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில தான் உன்னை ரொம்ப வருஷமா கூடவே வச்சிருக்கேன். சரி, உன் புராண பாட்டெல்லாம் போதும். ஒரு சந்தியா ராகம் பாடுவோமா? என்னண்ணே, சந்தியாவையும் சதீஷையும் பிரிக்க போறீங்களா? இல்லடா, கார் ஏத்தி 2 பேரையுமே பிரிக்க போறேன். ரொம்ப ஆர்வமா இருக்க? காரணம் இருக்கு சார். சந்தியா உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாளா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். சந்தியாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் என்னமா சதீஷ்க்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற? சந்தியாவுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற? அப்புறம் எதுக்குமா அவங்க 2 பேரையும் பிரிக்க இவ்வளவு விரியோட இருக்க? துன்பத்தை